அதிசீக்கிரம் வரப்போகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த அருமையான அதிகாலை வேளைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக கடைசி நாட்களில், கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியில் நம்ம கடைசி கால வாலிபர்கள் என்கிற தலைப்பில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களில் 3 பாகங்களோடு இணைந்த 4 பாகங்களை பார்க்கவும், 5வது பாகமாக பார்ட் 5ஆக இந்த தினத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீங்கள் எங்கள் கூட பேசுங்க, எங்களுக்கு கற்றுத்தாருங்கப்பா, ரகசியத்தை வெளிப்படுத்துங்க. நீர் ஆண்டவரை அடிமையை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. பாவம் ஆனவரை ஏதாவது உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எனக்குள்ளே இருக்குமானால் இந்த இரவு பொழுதில், இந்த நேரத்தில் கர்த்தர் என்னை விடுதலையாக்கி ஆண்டவர் நீர் பரிசுத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். உமக்கு சித்தனமான வார்த்தைகள் ஆண்டவர், என்ற சொந்த வார்த்தைகள் என்னப்பா, நீங்கள் விரும்புகிற வார்த்தைகள் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பாருங்களேன், கடந்த நாட்களில் நம்ம ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் கடைசி நாட்களில் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அப்போஸ்தலர் 2:17வது வசனத்திலிருந்து நாம் தியானித்திருக்கிறோம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்கிற காரியத்தை தான் நம்ம தியானித்தோம். ஆண்டவர் சொல்கிறார், கடைசி நாட்கள் 1, 2வது மாம்சத்தின் மேலே ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். மாம்சம் என்று பார்க்குற வேளை நம்ம கற்றுக்கொண்டோம். வாட் இஸ் ஃப்ளஷ், என்ன ஃப்ளஷ்னால் என்னது என்று சொல்லி கடந்த நாட்களில் நாம் தியானித்து இருக்கிறோம். மனிதனுக்குள்ள 3 பாகங்கள் உண்டு. 3 பாகங்கள் இணைந்து தான் ஹியூமன் பீயிங் என்று அழைக்கப்படும் என்பதை குறித்து நாம் அறிந்தோம். இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு கர்த்தர் ஒரு கவராக, அப்படின்னா நம்முடைய ஆத்துமாவையும் நம்முடைய ஆவியையும் பொதிந்து பாதுகாக்கும்படிக்காக ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டதுடைய அந்த காரியம்தான் ஃப்ளஷ் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஆத்துமாவுக்கு ஒரு பாகத்தை, அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுப்பதற்கும் இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவையான ஒரு கவராக கொடுக்கப்பட்டது தான் சரீரம் என்று, அதுதான் ஃப்ளஷ், அதுதான் மாமிசம் என்று சொல்லி நாம் பார்த்துருக்கிறோம். அப்படியானால் கர்த்தர் சொல்லுகிறாரு, அந்த மாமிசத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு ஆவியை நான் ஊற்றப் போகிறேன். அந்த மாமிசம், நீங்களும் நானும் மாமிசமாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே, இந்த 700 கோடி ஆத்துமாக்கள் இன்றைக்கி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த 700 கோடி ஆத்துமாக்களுக்கும் மாமிசம் இருக்கிறது. அது மனிதனுக்கு இருக்கிற மாமிசம் வேற, விலங்குகளுக்கு மாமிசம் வித்தியாசம் உண்டெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டோம். இப்போ இந்த மாம்சத்தின் மேலே ஆண்டவர் சொல்கிறார், ஒரு ஆவியை நான் ஊற்றப் போகிறேன் என்று சொல்கிறார். அந்த ஆவி தான் பரிசுத்த ஆவியானவர். அதுதான் பிதாவின் வாக்குத்தத்தம். அப்படியானால் அந்த ஆவியானவரை எதற்காக ஊற்ற வேண்டும், ஏன் அப்படி அந்த மாம்சத்தில் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் என்றெல்லாம் வருகிற நாட்களில் கர்த்தர் விரும்பினார், நமக்கு கற்றுத்தரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போது ஏன் மாம்சத்தில் இப்படியான காரியத்தை கர்த்தர் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி சில வசனங்களை இப்படியாக நாம் தியானித்தால் நாம் நலமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் மாம்சத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது அதிகாரம் 16வது வசனம், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கே அவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆமென், அல்லேலூயா. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைங்களை, நம்முடைய சரீரத்தில் 3 பாகம் உண்டு என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா? அதன் அடிப்படையில் இந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, 2 விதமான வாழ்க்கை இருக்குது. ஒன்று ஸ்பிரிச்சுவல், வாக்கிங் அக்கார்டிங் டு த ஸ்பிரிச்சுவல், அண்ட் 2வது மாம்சத்தில், வாக்கிங் இன் ஃப்ளஷ். 2 விதமான வாழ்க்கை உண்டு. ஒன்று கர்த்தருடைய ஆவியில் நடக்கப்படுகிற ஒரு அனுபவம், 2வது மாம்சத்தில் நடக்கிற அனுபவம். இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வேளையில் நம்முடைய மாம்சத்துக்கு என்ன உண்டு, சில ஆசைகள் உண்டு. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற மாம்சத்துக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. அதே மாதிரி ஆவிக்கும் ஒரு விருப்பம் உண்டு. நமக்குள்ள ஆத்துமா உண்டு, ஆவி உண்டு, சரீரம் உண்டு. அப்போ சரீரத்துக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்கிறது,
அதே நேரத்தில் நம்முடைய ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் ஒரு விருப்பம் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழும்போது எந்த விருப்பத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்குறோம், இல்லைன்னா எந்த ஒரு சரீர ஆசைக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ, இல்லை ஆவிக்குரிய ஆசைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்கிறோமோ என்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 2 காரியத்தில் நாம் ஏதாவது ஒன்றில் தான் நாம் வாழ முடியும். அதாவது ஆவியில் நம்ம ஆவிக்குரிய ஆசைக்கு ஏற்ற விதத்தில் வாழ முடியும், இல்லைன்னா சரீரத்தின் ஆசைக்கு நம்மை அடிமையாக்கப்பட முடியும். அப்போ கர்த்தர் விரும்புகிறது என்னென்னா, நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஆசைக்கு, அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார், அதாவது நமக்குள்ள ஒரு மனித ஆவி இருக்கிறது, நமக்குள்ள ஆத்துமா இருக்கிறது. இதற்கொரு ஆசை உண்டு. இந்த ஆசைக்கு ஏற்ப நம்ம வாழ்கிறோமா, இல்லை நம்முடைய சரீர ஆசைக்கு ஏற்ப வாழ்கிறோமா என்கிறது தான் நம்மளுக்கு கேள்வி. அப்போது இந்த 2 ஆசையிலேயே நம்ம எந்த ஆசையின்படி வாழ்கிறோம் என்கிற கேள்வியோடு இன்றைய தினத்தில் நான் முடிக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையில் நீங்கள் எப்படி யோசித்து பார்க்கலன்னா, இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, 2 ஆசை இருக்கிறது, நீங்கள் எந்த ஆசைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறீங்க. கடைசி காலங்களில் ஆண்டவர் விரும்புகிற ஆசை என்னென்னா, ஆவிக்குரிய ஒரு ஆசை உடையவங்களாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். வருகிற நாட்கள் அதை கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கி எங்களோடு நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றிப்பா. 2 விதமான ஆசைகள் உண்டு. ஒன்று ஆவியில் ஒரு ஆசை, 2வது சரீர ஆசை. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாம்சத்தில் உள்ள ஒரு ஆசைன்னு சொல்லியிருக்கீங்களப்பா. இந்த 2 ஆசையில் நாங்கள் எப்படி எந்த ஆசைக்குரியவர்களாக இன்றைக்கி நாங்கள் வாழ்கிறோம் என்பதை கர்த்தரை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவேளை நாங்கள் இன்றைக்கி சரீர ஆசை உடையவர்களாக இருப்போமானால், வருகிற நாட்களில் கர்த்தாவை எங்களுக்கு கற்றுத்தாருங்க. ஒரு சரீர ஆசை உடையவன்னா என்னென்ன காரியங்கள் அவனுக்குள்ளே இருக்கும், ஒரு சரீர ஆசை அவனுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதுனா ஆண்டவரை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு கற்றுத்தர போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரை. உங்களுடைய கருத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கடைசி நாட்களில் ஆண்டவர் உங்களுடைய அபிஷேகத்தினால், உங்களுடைய வல்லமையினால் ஆண்டவரை உமக்குரியவர்களாக எங்களை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கருத்தில் தாழ்த்துறோம், ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. பார்ப்ப பிரயோஜனமுள்ள ஊழியக்காரனாகிய நான் என்னுடைய கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். நீர்க்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.